50 lakhs salary வேணுமா இல்ல 1 crore salary வேணுமா அப்படி நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். அதுக்கான ஒரே ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்ட்ல ஸ்னோஃப்ளேக். சோ என்னதான் ஸ்னோஃப்ளேக் நிறைய ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தா ஸ்னோஃப்ளேக்னு ஒரு டெர்ம்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. அப்படி அந்த ஸ்னோஃப்ளேக்ல என்ன இருக்கு அப்படின்னு எல்லாம் யோசிப்பீங்க. ஸ்னோஃப்ளேக்ல செம்மையான ஓப்பனிங்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. ஸ்னோஃப்ளேக்கோட அந்த ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்னோஃப்ளேக் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கிளவுட் பேஸ்டு ஒரு டேட்டாபேஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் பில்டிங் டேட்டா வேர்ஹவுஸ் டூல். புரியுதா? நம்ம முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆரக்கிள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு தனியா சாஃப்ட்வேர் வாங்குறோம். அந்த சாஃப்ட்வேர் ஆக்சஸ் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்றோம். இல்ல நம்ம ஹியூஜ் டேட்டா போறோம், டேட்டா வேர்ஹவுஸ் போறோம் அப்படின்னா ஒரு டெரா டேட்டா மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்சைட் பிரிமிசஸ்ல நம்ம வந்து இந்த டெப்ளாய் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருப்போம். சோ ஆஃப்டர் இந்த கிளவுட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே கிளவுட்ல டெப்ளாய் பண்றாங்க. ஒரு AWS கிளவுடோ விண்டோஸ் அஸ்யூர் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல டெப்ளாய் பண்றாங்க. சோ நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் கிளவுடுக்கு போயிருச்சு, AWS போயிருச்சு. அப்ப நம்ம டேட்டாபேஸ் என்ன ஆகும்? டேட்டாபேஸும் கிளவுடுக்கு மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. சோ கிளவுடுக்கு மைக்ரேட் ஆகிற எல்லாமே வந்து இன்னைக்கு ஸ்டேஜ்ல ஸ்னோஃப்ளேக் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. சோ ஒரு ஆரக்கிள்ல இருந்து ஒருத்தங்க கிளவுட் போறாங்க அப்படின்னா கிளவுடுக்கு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்னோஃப்ளேக்னு சொல்றாங்க. டேட்டாபேஸ்க்கு டெரா டேட்டா யூஸ் பண்ணிருக்காங்க, ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் டூல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதுக்கும் ஸ்னோஃப்ளேக் தான். ஓகே, ஸ்னோஃப்ளேக்ல வேற என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு? ஸ்னோஃப்ளேக் யூஸ் பண்றதுனால இன்னும் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்றாங்க. நீ ஹியூஜ் டேட்டாவை ரொம்ப ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னா அதுக்கும் உனக்கு அந்த ஸ்னோஃப்ளேக் பிளாட்ஃபார்ம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, அதுவும் முடிஞ்சிருச்சு. ப்ராசஸ் பண்ண அந்த டேட்டாவை ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் பக்காவா ஒரு அனாலிட்டிக்ஸ் டேட்டாவா நீ ஒரு எண்ட் யூசருக்கு ஒரு டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ஸ்க்கு நீ காட்டணும் அப்படின்னு திங்க் பண்ற அப்படின்னா அதுக்கும் ஸ்னோஃப்ளேக் பெஸ்ட் பிளாட்ஃபார்மா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இவ்வளவு இருந்து இதோட அடிஷனல் என்ன இருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஸ்டேஜ்ல நம்மளுக்கு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல எது நம்ம எல்லா பேரும் ரொம்ப ஆசைப்பட்டு நீ படிச்சிட்டு இருக்காங்க ட்ரெண்டியா இருக்கு டெக்னாலஜின்னு பார்த்தா அப்படின்னா ஜாவாவா இல்ல டாட்நெட்டா கிடையாது, PHP கிடையாது. இந்த ட்ரெண்டி பேஸ்ட் டெக்னாலஜி எதுன்னு பார்த்தா அப்படின்னா பைத்தான். சோ இந்த பைத்தானும் அந்த ஸ்னோஃப்ளேக் பிளாட்ஃபார்ம்ல வந்து டைரக்டா சப்போர்ட் பண்ணுது. பைத்தான் டைரக்டா சப்போர்ட் பண்றா நமக்கு என்ன அட்வான்டேஜ் ஆயிருது அப்படின்னா எல்லா மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸையும் நம்ம டைரக்டா ஸ்னோஃப்ளேக்ல யூஸ் பண்ணி டேட்டா இன்னும் பெட்டரா ப்ராசஸ் பண்ணி யூசர் ஃப்ரெண்ட்லியா எண்ட் யூசர்ஸ் கொடுக்குது. இந்த ரீசன்னால தான். சோ இது எல்லாமே சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன் ஆல்ரெடி RDBMS டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி ரீப்ளேஸ்மெண்டா அந்த ஸ்னோஃப்ளேக் இருக்கு, டெரா டேட்டாக்கும் ரீப்ளேஸ்மெண்டா அந்த ஸ்னோஃப்ளேக் இருக்கு, as well as நமக்கு டேட்டா ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்றதுக்கும் இந்த ஸ்னோஃப்ளேக் யூஸ்ஃபுல்லா இருக்கு. தென் வந்து பே as you go, எவ்வளவு டேட்டா யூஸ் பண்றோமோ அதுக்கு மட்டும் நம்ம பே பண்ணிக்கலாம், எவ்வளவு வித ப்ராசசிங் பவர் யூட்டிலைஸ் பண்றோமோ அதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. சோ இந்த மாதிரி வேரியஸ் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆரக்கிளுக்கும் ஸ்னோஃப்ளேக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா ஆரக்கிள் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் வந்து நம்ம மேனுவலா பண்ணணும் ஒரு டேட்டா ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்றதுக்கு. வேற நம்மளுக்கு வந்து ஸ்னோஃப்ளேக் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ணுது. அதே மாதிரி டெரா டேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆன்சைட் பிரிமிசஸ்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணணும், இது வந்து கிளவுட்ல டெப்ளாய் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி வேரியஸ் அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால கிளவுடுக்கு எல்லாமே மைக்ரேட் ஆனதுனால ஸ்னோஃப்ளேக் வந்து செம்ம டிமாண்ட் இருக்கு மார்க்கெட்ல. சோ உங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து மைக்ரேட் ஆன ஆசை இருக்கும். சோ ரொம்ப ஈஸி, நீங்க பைத்தானே இல்லாம நீங்க ஸ்னோஃப்ளேக் போனா கூட மார்க்கெட்ல செம்ம டிமாண்ட் இருக்கு. ஈவன் பைத்தான் வந்து ரொம்ப அட்வான்ஸ் பைத்தான் நீங்க போக தேவையில்ல, கோர் பைத்தான் நாலேஜ் மட்டும் இருந்து அந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும், அதுக்கும் செம்ம டிமாண்ட் இருக்கு. சாதாரணமா நீங்க ஆல்ரெடி ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்தீங்கனாலும் சரி இல்ல இண்டஸ்ட்ரிக்கு நியூவா இருந்தாலும் சரி ஸ்னோஃப்ளேக் வந்து ஒரு செம்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட்ல உங்களுக்கு கொடுக்குது. சோ உங்களுக்கு இந்த ஸ்னோஃப்ளேக் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல அது நிறைய டவுட்ஸ் இருக்கு, நான் மைக்ரேட் ஆன ஆசை இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணாலும் நீங்க டைரக்டா ஆபீஸ்க்கு வரலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சோ ஸ்னோஃப்ளேக் சிம்பிள் டெர்ம்ஸ் என்ன அப்படின்னா ஒரு கிளவுட் பேஸ்ட் டேட்டாபேஸ் பிளாட்ஃபார்ம் தான் உங்களுக்கு இது. சோ இது ரிலேட்டட் மோர் உங்களுக்கு queries இருந்துச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா ஆபீஸ்க்கு வாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்எஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கூட கான்டாக்ட் பண்ணுங்க, எங்களுடைய HR எக்ஸிக்யூட்டிவ்ஸே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஆபீஸ்க்கு வாங்க, நம்ம மீட் பண்ணி நம்ம இன்னும் டெப்தா நாலேஜ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். Thank you very much.